வணக்கம். நாளை நடைபெறுகின்ற சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா 12/8/2026 கணக்கின்படி பார்த்தால் இந்தியாவில் நேரடியாக இந்த கிரகணம் தோன்றாது என்பது வல்லுநர்கள் கூறிவிட்டாலும் அமெரிக்கா போன்ற நாடுகள் மற்றும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள், ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து போன்ற நாடுகள் இந்த கிரகணம் தெரிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கிரகண நேரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நேரப்படி இரவு 9:04 மணி முதல் நள்ளிரவு 1:30 மணி அளவில் நடைபெறுகிறதுங்க. குறிப்பாக வெளியில் பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாளாக நாளை இரவு இருக்கிறது. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது நாளை இரவில். அது மட்டும் இல்லைங்க, கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வராமல் வீட்டில் இருப்பது மிக விசேஷமாக இருக்கும். ஒரு துணியை வயிற்றில் கொண்டு உறங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரமான ஆயிலி நட்சத்திரத்தை நோக்கி இந்த கிரகணம் செயல்படுகிறது. அதுவும் சூரிய கிரகணமாக இந்தியாவில் இரவு பொழுதாக திகழ்கிறது, வெளிநாட்டுல பகல் பொழுது. அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலி நட்சத்திரம், கேட்டை, ரேவதி போன்ற புதன் நட்சத்திரம் கன்னி, மிதுனம் போன்ற ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். அடுத்த நட்சத்திரமாக பூஷ நட்சத்திரம், அனுஷம், உத்திரட்டாதி. சனி பகவானுடைய ராசியான மகரம், கும்பம். இந்த கடகம், சிம்மம், மகர, கும்பம் ராசி நேயர்கள் மிக கவனமாக பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, முக்கிய முடிவுகள் நாளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. நாளைய நாட்கள் ஆடி அமாவாசை என்பதனால இல்லத்தில் உங்கள் மரபுப்படி முன்னோர்களுடைய வழிபாடும் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக நல்லது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். நம்மளுடைய கோதை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.